Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 5 5.1 question number 3 ல இருந்து பார்க்க போறோம். f of x is equal to x minus 5. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு क्वेश्चनல at x is equal to 0 at x is equal to minus 3 அந்த மாதிரி x க்கு ஒரு பாயிண்ட கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல கண்டினியூவான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த क्वेश्चन எதுவுமே இல்லாம examine the following function for continuity னா hold the real lineலயே அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸான்னு பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒரு ஆல்பபெட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சீனு ஏதாவது ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கலாம். எனி ரியல் நம்பர்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சீன் எடுத்துட்டு அந்த சீன்ற பாயிண்ட்ல வந்து இது கண்டினியூவான்னு பார்க்க போகிறோம். ஸோ எஃப்எஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீன்ற பாயிண்ட்ல செக் பண்ணணும்னா நம்ம என்ன செக் பண்ணணும்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சரும் எஃப் ஆஃப் சியோட டைரக்ட் வேல்யூவும் சேமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்னும் இதை வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்னும் எடுத்துட்டு ரெண்டும் சேமா வருதான்னு செக் பண்ணலாம். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிமிட் extending to c f of x பல question f of x பல கொடுத்திருக்க question x minus 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸுக்கு நம்ம சீன்ற பாயிண்ட் எடுத்திருக்கோம். அப்போ இங்கே சீனு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா c minus 5 அப்படின்னு கிடைக்குது. இப்போ டைரக்டா f of c கண்டுபிடிக்க போறோம் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுக்காக. ஃப்ரம் த கிவன் கொஸ்டின்ல இருந்து f of x வந்து x minus 5னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே c போட்டா என்ன கிடைக்கும்? c minus 5 கிடைக்கும். அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லையும் ஒரே மாதிரி வேல்யூ வந்திருக்குல்ல. அப்போ இந்த லிமிட்டும் நம்மளோட டைரக்ட் பாயிண்ட்டும் சேம் தான். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸ் தான். ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக கிடைச்சிருக்கு. அப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸின்ற பாயிண்ட்ல கண்டினியூஸ் தான். சின்றது நம்ம ஏதோ ஒரு ரேண்டம் பாயிண்ட் தானே ரியல் நம்பர்லேருந்து எடுத்தோம். அப்போ எஃப் வந்து கண்டினியூஸ் ஃபார் எவ்ரி ரியல் நம்பர்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பி கொஸ்டின்ல f of x is equal to 1 by x minus 5 x is not equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸோட பிளேஸ்ல நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 minus 5 0 ஆயிடும். ஸோ 1 by 0ன்றது நாட் டிஃபைன் தானே, டினாமினேட்டர்ல 0 அக்செப்டட் கிடையாது ரியல் நம்பர்ல. அதனால அந்த 5 ரிமூவ் பண்ணிக்கோங்க. எக்ஸுக்கு 5 எடுக்காதீங்கன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரியல் லைன்ல இது கண்டினியூட்டி செக் பண்ண போறோம். நம்ம ஒரு ஸோ அதனால நம்ம சீனு ஒரு ரியல் நம்பர் எடுக்கிறோம். அது 5 தவிர ஏதாவது ஒரு நம்பர் தான் எடுக்கணும். அதனால தான் எக்ஸப்ட் 5 எழுதிக்கணும். ஸோ சிபி எனி ரியல் நம்பர் எக்ஸப்ட் 5 தவிர எந்த நம்பர் வேணாலும் இதில் எடுத்துக்கலாம் அப்படின்றது அதோட மீனிங். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சியா இருக்கணும் அப்படின்னா இஃப் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சியோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் சியும் சேமான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ முதல்ல லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் extending to c f of x பதிலா அவங்க கொடுத்திருந்த கொஸ்டின் 1 by x minus 5 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட வேல்யூ எக்ஸுக்கு பதிலா c சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 by ஸோ இந்த எல்ஹெச்எஸ்ல நமக்கு இங்கே எக்ஸுக்கு பதிலா c போட்டால் 1 by c minus 5 கிடைக்குது. ஆர்ஹெச்எஸ் வந்து f of c கண்டுபிடிக்கணும். ஸோ f of cன்றது உங்களுக்கு கொஸ்டின்ல இந்த எக்ஸுக்கு பதிலா c போடணும். இப்போ 1 by c minus 5 டைரக்டாக வந்துடும். 1 by c minus 5 அப்படின்னு கிடைக்குது. ரெண்டும் சேமாக வருது பாருங்க. ஸோ எல்ஹெச்எஸோட ஆன்சரும் ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் சேமாக வருது. அப்போ எஃப் வந்து டெஃபினட்டாக கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி தான். அப்போது எவ்ரி பாயிண்ட்லையும் கண்டினியூஸ் ஆகும் எக்ஸப்ட் 5 இந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபார் ஆல் த ரியல் நம்பர் எக்ஸப்ட் 5 எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ தேர்ட் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 25 பை எக்ஸ் பிளஸ் 5 இருக்கும்போது எக்ஸ் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு மைனஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக இங்கே டினாமினேட்டரில் மைனஸ் 5 வரும்போது மைனஸ் 5 ப்ளஸ் 5 0 ஆகும். டினாமினேட்டரில் 0 வந்தால் அது நாட் அக்செப்டட், அது ஒரு நாட் டிஃபைன் வேல்யூக்கு போகுன்றதுனால அந்த நம்பரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது இது வந்து கண்டினியூட்டி வந்து ஹோல் ரியல் நம்பருக்கு செக் பண்ணணும் மைனஸ் 5ன்ற பிளேஸை தவிர. அப்போ லெட் சிபி எனி ரியல் நம்பர் எக்ஸப்ட் மைனஸ் 5 எழுதிக்கோங்க. மைனஸ் 5 தவிர ஏதாவது ஒரு நம்பர் நம்ம சின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் வந்து கண்டினியூஸ் ஆகணும் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சியில் அப்படின்னா இஃப் கண்டிஷன் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் சியும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது உங்களோட எல்ஹெச்எஸ், இது உங்களோட ஆர்ஹெச்எஸ் சேமாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ்ல ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி இங்கே மேலே வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 25 பை எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்னு இருக்கு. ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜஸ்ட் எஃப் ஆஃப் சியோட வேல்யூ தான். ஸோ மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இதை டைரக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணாமல் இது வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கு கொஸ்டின். மேலே ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 25ன்றதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ கீழே வந்து எக்ஸ் பிளஸ் 5 இருக்குது. இப்போ மேலே இருக்கிற இந்த டேர்ம் பார்க்கறதுக்கு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி
மேலே ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு கிடச்சிருக்கும். கீழே ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஃபைவ் கட் ஆகிடும். அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக சி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சி மைனஸ் ஃபைவ்னு கிடைக்குது லெஃப்ட் சைடோட வேல்யூ. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே எக்ஸுக்கு பதிலாக சி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சி ஸ்கொயர்ட் மைனஸ் 25 பை சி பிளஸ் ஃபைவ்னு இருக்கு. ஸோ இதில் சி ஸ்கொயர்ட் மைனஸ் 25 நம்ம 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கீழே இருக்கிற சி பிளஸ் ஃபைவ் அப்படியே எழுதிக்கோங்க. இதை பார்க்கும்போது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரியே இருக்குல்ல, அதனால இதை நம்ம என்னென்னு எழுதிடலாம், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிடலாம். மேலே சி பிளஸ் ஃபைவ் சி மைனஸ் ஃபைவ், கீழே ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு சி பிளஸ் ஃபைவ் இருக்கு, இது கட் ஆயிடும். அப்போ ரிமைனிங் ஆன்சர் சி மைனஸ் ஃபைவ் தான். ஸோ லெஃப்ட் சைடோட ஆன்சரும் ரைட் சைடோட ஆன்சரும் சேமா வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து டெஃபினட்டாக கண்டினியூஸ் அட் ஆல் த ரியல் நம்பர் எக்ஸப்ட் -5 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபார் ஆல் த ரியல் நம்பர் எக்ஸப்ட் -5 எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணும். இந்த மாதிரி மாடுலஸ் டைப்ல வர கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல மாடுலஸ் நம்மள அப்படியே வச்சுட்டு கண்டினியூட்டி நம்ம எழுத முடியாது. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து நார்மலா கன்வெர்ட் பண்ணணும் பேசிக்கா. ஸோ நார்மலா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்பெல்லாம் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 0 விட கம்மியான வேல்யூவா இருக்கோ அப்போ நம்ம வந்து -x அப்படின்னு எழுதுவோம். எப்போ வந்து எக்ஸை விட பெரிய நம்பர், அதாவது பாசிட்டிவ்ல இல்லை ஜீரோவா இருக்கோ அப்போ வந்து அந்த எக்ஸை வந்து நம்ம அப்படியே எழுதிப்போம். 0வா இருந்தால் 0வே வரும், பாசிட்டிவ் நம்பர் இருந்தால் பாசிட்டிவ் நம்பர் அப்படியே வரும். இதுதான் நம்மளோட மாடுலஸோட வேல்யூ. நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனை முதல்ல ஓப்பன் அப் பண்ணி எழுத போறோம். எப்படி எழுதணும்னு பாருங்களேன். இந்த x-5 அப்படின்ற நம்பர் சப்போஸ் 0 விட சின்ன நம்பரா இருந்தா நம்ம எடுக்க வேண்டியது -(x-5) தான் நம்மளோட ரூல். அதாவது இந்த நம்பர் 0 விட சின்ன நம்பர்னா நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நம்பர் வந்து 0 விட சின்னதா இருந்தா -() இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். இதே x-5 வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராவோ இல்ல 0வாவோ இருந்துச்சுன்னா அந்த x-5 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதுதான் உங்களோட பேசிக். இதுல இதை நார்மலா மாத்தணும்னா ஸோ இப்போ இது வந்து வெறும் எக்ஸோட நம்பருக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக இப்போ இந்த -5 இருக்கா, இங்க ரெண்டு பக்கமும் +5 ஆட் பண்ணோம்னா இங்க பாருங்க, இது அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து x-5 இருக்கு. இது வந்து x less than +5 நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் +5 ஆட் பண்ணீங்கன்னா இந்த +5 -5 கட்டோட இங்க 5 இருக்கும். அது மாதிரி இங்க வந்து இது x-5 எப்போ அப்படின்னா இங்கே ரெண்டு பக்கம் +5 ஆட் பண்ணும்போது x வந்து greater than or equal to 5 இருக்கும்போது x-5 எடுக்கும். மேம் நான் இதை எழுதாம இதையே நான் டைரக்டா எழுதிக்கலாம், எனக்கு இது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா 5 எடுக்கும்போது 0 ஆகும், 5 விட சின்ன நம்பர் எடுக்கும்போது நெகட்டிவ் ஆகும், 5 விட பெரிய நம்பர் எடுக்கும்போது பாசிட்டிவாகவும் இருக்கும்னு எனக்கு பார்த்தாலே தெரியுது. நான் இதையே டைரக்டா எழுதிக்கலாம்னு டெஃபினட்டா நீங்க எழுதிக்கலாம். இது கான்செப்ட் புரியணும்னு நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எழுதியிருக்கேன். இல்லை இது அப்படியே டைரக்டா பார்த்து மாடுலஸ்ல இந்த எக்ஸோட பிளேஸ்ல 5 விட சின்ன நம்பர் போட்டோம் அப்படின்னா எனக்கு நெகட்டிவ்ல வரும் வேல்யூ. அதனால 5 எக்ஸ் வந்து 5 விட சின்னதா இருந்தா நெகட்டிவ் ஆஃப்னும், 5 விட பெருசா இருந்தா பாசிட்டிவ்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இங்க பாருங்களேன், ஒரு நம்பர் லைன் இருக்கு, இந்த இடத்துல 5ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 5 விட பெரிய நம்பர் இருக்காங்களா ரைட் ஹேண்ட் சைட்ல, இவங்களோட ஃபங்க்ஷன் வந்து இது x-5. f(x)க்கு வந்து நம்ம x-5ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இதே 5 விட சின்ன நம்பர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா -(x-5) அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இதான் நம்மளோட எக்ஸசைஸ்ல வர முதல் கொஸ்டின். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல வேற ஃபங்க்ஷனும் ரைட் சைட்ல வேற ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து 3 கண்டிஷன் செக் பண்ண போறோம். ஏன்னா என்னோட எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து மேபி 5ஆ இருக்கலாம், 5 விட சின்ன நம்பரா இருக்கலாம், இல்ல 5 விட பெரிய நம்பரா கூட இருக்கலாம். ஸோ முதல்ல அட் த பாயிண்ட் நான் 5 செக் பண்ண சொல்லி தரேன். ஏன்னா இதுக்கு அப்புறமா இருக்க எல்லா நம்பருக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான். இதுக்கு அப்புறமா முன்னாடி இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே ஃபங்க்ஷன், பின்னாடி இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபங்க்ஷன். ஆனால் இந்த 5ன்ற பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் முன்னாடி வேறையும் பின்னாடி வேறையும் கிடைக்கும். அதனால 5 மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியா நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஸோ முதல்ல இப்போ x = 5ன்னு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி 5ஓட லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா f வந்து கண்டினியூஸ் ஆகணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் அட் த பாயிண்ட்டும் சேமா இருக்கணும். இருந்தால் தான் இது வந்து கண்டினியூஸ் அட் 5ன்னு சொல்ல முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்னா ஆக்சுவலாக என்ன தெரியுமா, லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 5ஐ விட சின்ன நம்பர், 5க்கு முன்னாடி நம்பர், அதாவது 4 கிடையாது, அது ரொம்ப நியர்பைல 4.9999 சொல்லுவோம், அந்த குட்டி நம்பர்னு அர்த்தம். அதான் 5 போட்டு இது -5 கிடையாது, 5ஐ விட ஒரு சின்ன நம்பர் கம்மியா அப்படின்றது அதோட அர்த்தம். f(x) தான் லெஃப்ட் சைடு லிமிட். ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்னா என்ன தெரியுமா, லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 5ஐ விட ஏதோ ஒரு பெரிய நம்பர். இந்த 5க்கு இங்க இருக்கிற நம்பர் 5.0001 இருக்கலாம். 5க்கு நியர்பைல இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு நம்பர் ஆஃப் f(x)ஓட வேல்யூவும் f(5) மூணும் சேமா வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். இப்போ செக் பண்ணும்போது முதல்ல நான் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். LHL லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் எழுதுறதுக்கு
இப்ப பாருங்க லெஃப்ட் சைடு லிமிட் எழுதணும் அப்படின்னா 5க்கு முன்னாடி இருக்க ஏதோ ஒரு நம்பர்னு சொல்றோம்ல அது 5ல இருந்து ஒரு மைனூட் வேல்யூ கம்மியா இருக்கிற ஒரு நம்பர் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி தெரியுமா எழுதணும்? இதை வந்து நம்ம ஹெச்ன்னு அசியூம் பண்ணி லிமிட் எக்ஸ் எக்ஸ வந்து இங்க பாருங்க 5 விட சின்ன நம்பர் இல்லையா, அதனால இதை நம்ம 5 மைனஸ் ஹெச் அப்படின்னு எடுக்க போறோம். இந்த ஹெச் இருக்குல்ல 5 விட சின்னதா இருக்கும்னு சொல்றேன். அந்த ஹெச் வந்து டெண்டிங் டு 0. ஏன்னா 0.000 டிஃபரன்ஸ்ல இருக்க ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு அர்த்தம். நம்ம எக்ஸோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்ல 5 விட ஒரு சின்ன நம்பர், அதை வந்து நம்ம 5 மைனஸ் ஹெச்னு அசியூம் பண்ணிக்க போறோம். இதுல நம்ம யூஸ் பண்ற ஹெச் வந்து என்னது டெண்டிங் டு 0. எப்பெல்லாம் இந்த ஹெச்சை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்களோ அப்ப அந்த ஹெச் வந்து டெஃபினட்டா டெண்டிங் டு 0 தான். இப்ப நம்மளோட கொஸ்டின்ல இப்படி இருக்கு 5 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொஸ்டின்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் தானே. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸோட பிளேஸ்ல 5 மைனஸ் ஹெச்சும் ஹெச் டெண்டிங் டு 0வும் அப்ளை பண்ண போறோம். அப்ப லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 இப்படி எழுதிட்டோமா. ஸோ இந்த மைனஸ் போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 5 மைனஸ் ஹெச்னு இங்கே ஹெச் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சுன்னா உள்ள இருக்க எல்லா எக்ஸையும் ஹெச்னு மாற்றிக்கணும். அப்போ 5 மைனஸ் ஹெச், இங்கே ஒரு மைனஸ் 5 இருக்கு. மைனஸ் 5 பிளஸ் 5 என்னவாயிடும், கட் ஆயிடும். இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். இங்கே கொஸ்டின்ல ஹெச்சுக்கு பதிலாக என்ன டெண்டிங்க்கு கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச்சோட பிளேஸ்ல 0 சப்ஸ்டியூட் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 0 தான். ஸோ இப்போ ஆர்ஹெச்எல் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போறோம். ஆர்ஹெச்எல்னா என்ன தெரியுமா, லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 5 பிளஸ், அதாவது 5க்கு ரைட் சைட்ல இருக்கு ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு அர்த்தம். இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ 5யோட பாசிட்டிவ் சைடுக்கு ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் மைனஸ் 5. அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 5 பிளஸ் எல்லாருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நான் எக்ஸ் மைனஸ் 5 தான் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க இது ரைட் சைடு அப்படின்றதுனால நம்மளோட எக்ஸோட பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 விட ஒரு பெரிய நம்பர், அதனால அது 5 பிளஸ் ஹெச்னும் அந்த ஹெச் வந்து டெண்டிங் டு 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0, இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 5 பிளஸ் ஹெச் அப்புறம் மைனஸ் 5, மைனஸ் 5யும் பிளஸ் 5யும் கட் ஆயிடும். ஹெச்சோட பிளேஸ்ல 0 சப்ஸ்டியூட் பண்ணா 0 தான். ஸோ 0ன்னு எழுதியாச்சு. இல்லை எல்ஹெச்எலும் ஆர்ஹெச்எலும் சேமா வந்தாச்சு. இப்போ எஃப் ஆஃப் 5 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து உங்களோட கொஸ்டின் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க பேசிக் கொஸ்டின்ல. இதுல நம்ம எஃப் ஆஃப் 5 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ 5 மைனஸ் 5 which is equal to என்னன்னு கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. இது மட்டும் ஏமா மாடுலஸ்ல போறீங்க, இதுல போட்டுக்கலாம், இதுல கூட போடலாம். இங்க பாருங்களேன், ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இங்க தானே இருக்கு, ஈக்குவல் டு சிம்பிள் இங்க இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 5 தான் அப்ளை பண்ணோம். அப்படியே எக்ஸ் மைனஸ் 5 போட்டாலும் நம்மளோட ஆன்சர் என்னதான் கிடைக்கும், 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட எல்ஹெச்எலோட ஆன்சரும் 0, ஆர்ஹெச்எலோட ஆன்சரும் 0, நம்மளோட எஃப் ஆஃப் 5யோட ஆன்சரும் 0. மூணுமே சேமா வந்ததுனால இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபுல்லா எழுதாம இட் இஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன் கூட நம்ம எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 3 கேஸ்லயுமே கண்டினியூஸ் தான் வந்திருக்கு பாருங்க. அட் த பாயிண்ட் 5 லெஸ் தென் கிரேட்டர் தென் எல்லாத்துலயுமே வந்து சேமா வந்திருக்கிறதுனால எஃப் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதி சம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அட் த பாயிண்ட் 5க்கு மட்டும் தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம செக் பண்ணேன். அவங்களுக்கு தான் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால லெஸ் தென் 5யும் கிரேட்டர் தென் 5யும் ஒரே ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுனால ஒரு லிமிட்டும் அட் த பாயிண்ட் மட்டும் செக் பண்ணா போதும். இதை எழுதாமலே இட் இஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன், இட் இஸ் கண்டினியூஸ் எழுதினாக்குள்ள உங்களோட சம் வந்து கரெக்ட் தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.